வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. இன்றைய தினம் எதிர்க்கட்சிகளின் தலைவர்களுக்கும் ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. அதற்கு சுயேட்சை குழுவின் தலைவர் என்ற முறையில் ராமநாதன் அர்ச்சுனா எம்பியும் அழைக்கப்பட்டு அவரும் கலந்து கொண்டார். இந்த சந்திப்பின் நோக்கம் சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பால் இலங்கை மீது விதிக்கப்பட்ட 44% இறக்குமதி வரியை எப்படி எதிர்கொள்வது என்பதுதான். அந்த சந்திப்பின் போது ராமநாதன் அர்ச்சுனா எம்பி முக்கிய கருத்துக்களை முன்வைத்ததுடன் இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதன் முக்கியத்துவம் பற்றியும் பேசியுள்ளார். இந்த கூட்டத்தில் தமிழ் மக்கள் பற்றி ஜனாதிபதி கிண்டலாக கூறியதாக கூறப்படும் கருத்துக்கு சரியான பதிலடியை அர்ச்சுனா எம்பி கொடுத்துள்ளார். பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார அர்ச்சுனா எம்பியுடன் தனிப்பட்ட முறையில் பேசிய போது அடுத்த சில தினங்களில் யாழ்ப்பாணம் வரப்போவதாகவும் அப்போது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க மற்றும் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையில் முதலீடு செய்வது பற்றி பேசுவதாக உறுதியளித்துள்ளார். இங்குள்ள முக்கிய விஷயம் என்னவென்றால் இப்படியான விஷயங்கள் கடந்த காலத்திலும் பல தடவைகள் நடந்துள்ளன. இதில் பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கு என்ன பேசப்பட்டது, என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்று தமிழ் மக்களுக்கு எந்த தமிழ் அரசியல்வாதியும் தெளிவாக கூறியதில்லை. அந்த விஷயத்தில் அர்ச்சுனா எம்பி ஒரு புதிய சகாப்தம் படைத்துள்ளார். இந்த விஷயம் மட்டுமன்றி நாடாளுமன்ற விவாதங்களில் என்ன நடக்கிறது என்று மக்களுக்கு எடுத்து சொல்லும் ஒரே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரும் அர்ச்சுனா எம்பி தான். மக்கள் பிரச்சினைகள் பற்றி நாடாளுமன்ற விவாதங்களில் அதிகம் பேசும் ஒரே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரும் அர்ச்சுனா எம்பி தான். அந்த வகையில் அர்ச்சுனா எம்பியின் அரசியல் வருகைதான் இலங்கையில் தமிழ் அரசியலின் ஒரு திருப்பு முனை. இன்றைய தினம் ஜனாதிபதியுடன் நடைபெற்ற சந்திப்பில் என்ன விடயங்கள் கதைக்கப்பட்டது என்பது தொடர்பாக அர்ச்சுனா எம்பி தனது கருத்தை பகிர்ந்துள்ளார். அவற்றை பார்ப்பதற்கு முன் அமெரிக்க வரி விதிப்பு இலங்கைக்கு ஏன் முக்கியமானது என்று தெரிந்து கொள்வது அவசியம். காரணம், பலருக்கு இது தொடர்பான தெளிவு கிடையாது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 185 நாடுகளின் பொருட்களுக்கு அமெரிக்காவில் இறக்குமதி வரி விதிப்பை அறிவித்தார். அதை அவர் பரஸ்பர வரி விதிப்பு என்ற பெயரில் குறிப்பிடுகிறார். அமெரிக்கா இலங்கையின் ஒரே மிகப்பெரிய ஏற்றுமதி இடமாக இருக்கிறது. பெரும்பாலும் இலங்கையின் ஆடை தயாரிப்புகளுக்கு அமெரிக்கா தான் முதன்மை சந்தை. அமெரிக்காவுக்கான இலங்கையின் மொத்த ஏற்றுமதி 3 பில்லியன் அமெரிக்க டாலர். இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டிற்கு 3 பில்லியன் அமெரிக்க டாலர் என்பது மிகப்பெரிய தொகை. இலங்கை ஆடைகளுக்கு 44% வரி விதிப்பு செய்யப்பட்டால் இலங்கை ஆடைகளை வாங்குவதை அமெரிக்க இறக்குமதியாளர்கள் நிறுத்திவிடுவார்கள். நாட்டுக்கு பொருளாதார இழப்பு, நாட்டில் வசிக்கும் தமிழ் மக்களையும் பாதிக்கும். அதனால் தான் இது மிகவும் முக்கியமானது. எல்லா நாடுகளுக்கும் இந்த வரி விதிப்பு செய்யப்பட்டுள்ள போதிலும் இலங்கை போன்ற சிறிய நாடு ஒன்றுக்கு மிகப்பெரிய அளவில் 44% இறக்குமதி வரி என்பது அநியாயமானது என்பதை பலரும் உணர்ந்துள்ளார்கள். முதலில் ஒரு விஷயம், ட்ரம்ப் நிர்வாகத்தின் புதிய இறக்குமதி வரி விதிப்பு முன்மொழிவுகள் தொடர்பாக அமெரிக்காவில் CNN தொலைக்காட்சி கலந்துரையாடலில் போது இலங்கையின் பெயர் எதிர்பாராத விதமாக முன்னிலைப்படுத்தப்பட்டது. CNN தொலைக்காட்சி செய்தியாளர் எரின் ஃபெர்னட் மற்றும் அமெரிக்காவின் சிகாகோ பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியர் ஃப்ரெண்ட் நெய்மன் ஆகியோர் அமெரிக்காவுடன் இலங்கையின் மட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக ஏற்றத்தாழ்வு இருந்த போதிலும் இலங்கையை ஏற்றுமதி வரி விதிப்பு பட்டியலில் சேர்த்ததன் பின்னணியில் உள்ள தர்க்கத்தை கேள்வி எழுப்பினார்கள். அது பற்றி CNN தொலைக்காட்சி செய்தியாளர் எரின் ஃபெர்னட் கூறிய போது, அமெரிக்கர்கள் இலங்கையிலிருந்து நிறைய ஆடைகளை வாங்குகிறார்கள். ஆனால் இலங்கை அமெரிக்காவிலிருந்து பல எரிவாயு விசையாழிகளை வாங்குவதில்லை. ஆனால் அது சரி செய்யப்பட வேண்டிய வர்த்தக ஏற்றத்தாழ்வு அல்ல என்று குறிப்பிட்டார். இலங்கை போன்ற நாடுகள் இறக்குமதி வரி விதிப்பு பட்டியலில் இருப்பதை பார்த்து ஆச்சரியத்தை வெளிப்படுத்திய நெய்மன், பரஸ்பர வர்த்தகம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதில் இறக்குமதி வரி விதிப்பு இலங்கை தொடர்பாக தவறான தத்துவத்தை பிரதிபலிக்கிறது என்று கூறினார். இப்படி பரவலாக கருத்து உள்ளது. ஜனாதிபதியுடனான சந்திப்பு பற்றி அர்ச்சுனா எம்பி கூறிய போது, ஜனாதிபதியை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து ஆராய்வதற்கு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து ஜனாதிபதி இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அமெரிக்காவின் புதிய வரி கொள்கை இலங்கைக்கு எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது என்பது தொடர்பாகவும் அது தொடர்பில் அமெரிக்க அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பரிந்துரைகள் குறித்தும் ஆராய்வதே சந்திப்பின் நோக்கம். அதற்கு ஒரு சிறிய அரசியலையும் திணிக்க முயன்றார்கள் சிங்கள அரசியல்வாதிகள்.
ஜனாதிபதிக்கு கொடுக்க தயாரிக்கப்பட்ட கடிதத்தில் ஒரே நாடு ஒரே தேசம் என்ற சொற்பதம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அது இலங்கையின் இனப்பிரச்சினையை தீர்க்கப்பட்டது என்ற விஷயத்திற்கு அர்த்தம் கொடுத்தது. அந்த சொற்பதத்தை நீக்குமாறு சாணக்கியன் எம்பி கூற அர்ச்சுனா எம்பியும் அதை ஆமோதித்தார். இலங்கையின் ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்காவில் விதிக்கப்பட்ட இறக்குமதி வரியை நீக்குவது தொடர்பாக அமெரிக்க அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அர்ச்சுனா எம்பி பரிந்துரைத்தார். அத்துடன் அமெரிக்கா தவிர்த்த மாற்று சந்தைகளை தேட வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைத்தார். மேலும் புதிய முதலீடுகளை இலங்கைக்கு கொண்டு வருவது பற்றி பேசிய அர்ச்சுனா எம்பி, இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால் புலம்பெயர் தமிழர்கள் இலங்கையில் முதலீடு செய்ய முன்வருவார்கள் என்று ஜனாதிபதியிடம் தெரிவித்தார். அதற்கு ஜனாதிபதி, புலம்பெயர் தமிழர்கள் முதலீடு செய்வதாக கூறியபடி என்னிடம் வருகிறார்கள், என்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டு போகிறார்கள், அதன் பின் திரும்பியே வருவதில்லை. அந்த புகைப்படத்தை காட்டி இதோ ஜனாதிபதியுடன் பேசிவிட்டேன் என்று வெளிநாடுகளில் கடன் வாங்குகிறார்கள் என்று கிண்டலாக கூறியதாக அர்ச்சுனா எம்பி குறிப்பிட்டார். அதை கேட்டு சிங்கள எம்பிக்கள் மற்றும் சாணக்கியன் உட்பட சில தமிழ் அரசியல்வாதிகளும் சிரித்தனர். அதற்கு பதில் கூறிய அர்ச்சுனா எம்பி, நீங்கள் எப்போது மருந்து தேடுகிறீர்கள்? நோய் வரும்போதுதான் மருந்து சிறியதுதான். ஆனால் நோய் வரும்போது உங்களுக்கு சிறிய மருந்து அவசியம். இலங்கையில் தமிழினமும் சிறியதுதான். ஆனால் இலங்கையில் பொருளாதாரம் சரிந்த போது நீங்கள் தேடிய சிறிய மருந்து புலம்பெயர் தமிழர்கள் தான். 2022ஆம் ஆண்டு நாடு பொருளாதார ரீதியில் மிக மோசமாக காணப்பட்ட போது புலம்பெயர் தமிழுறவுகளால் தான் அது நீக்கப்பட்டது என்று சுட்டிக்காட்டினார். அதற்கு ஜனாதிபதி, அர்ச்சுனா, நீங்கள் கூறுவது எனக்கு புரிகின்றது. உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை என்றும் மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் வரவிருப்பதாகவும் அங்கு வந்து உங்களுடன் கதைக்கிறேன் என கூறியிருந்ததாக அர்ச்சுனா எம்பி கூறியுள்ளார். அர்ச்சுனா எம்பியின் இப்படியான அணுகுமுறைதான் இன்று தமிழ் அரசியலுக்கு அவசியம்.